வணக்கம் நண்பர்களே. கதரும் எடப்பாடி, கலக்கும் ஓபிஎஸ். இரட்டை இலை சின்னம் யாருக்கு? ஓபிஎஸ்க்கா, இபிஎஸ்க்கா? இதுதான் இன்னைக்கு பேசுபொருள். பிரச்சனை, கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை, ஓபிஎஸ் அவர்களுடைய பதில் மனு தாக்கல். எடப்பாடி பழனிசாமி டெல்லி தலைமையில் எப்படியாவது இரட்டை இலை சின்னத்தை நம்ம பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தீவிரம் காட்டுற அந்த முயற்சி. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும்? 2026 தேர்தலை சந்திக்க முக்கியமானது இரட்டை இலை சின்னம். எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் கட்சியினுடைய சின்னம், கட்சியினுடைய பெயர் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும். கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படக்கூடாது. ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த இரட்டை இலை சின்னமும் கட்சியினுடைய பெயரும் எனக்குத்தான் வழங்க வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழினோம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழினோம். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இப்படின்னு பல வீரவசனங்கள் பேசுகிறாங்க. இது எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சியில் பைலாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக மாற்றாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். தொண்டர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை தூக்கி எறிவார்கள் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு காட்டமான பதிலை கொதித்தெழுந்து பேசியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வெளிவரும் வரை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்பை, தலைமையை, கட்சியுடைய அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவாக தொண்டர்கள் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இங்கே தொண்டர்கள் பலம் அதிகமா, நிர்வாகிகள் பலம் அதிகமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது தொண்டர்கள் தான். கட்சியினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இல்லாமல் நிர்வாகிகள் என்பது கிடையாது. நிர்வாகம் என்பது கட்சி வழிநடத்தக்கூடிய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், கட்சி வழிநடத்துகிறவர்கள். தொண்டர்கள் இல்லாமல் கட்சி எப்படி உருவாக முடியும்? நிர்வாகிகளோ கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ அனைவரும் ஒற்றுமையாக ஒரு கட்சியினுடைய ஒரு குடையின் கீழ் இருக்கின்ற பொழுதுதான் கட்சி வலுப்பெறும். இந்த சூழலை எடப்பாடி பழனிசாமி தடை விதித்து கொண்டிருக்கிறார், சிதைத்து கொண்டிருக்கிறார், கெடுத்து கொண்டிருக்கிறார். தொண்டர்களுடைய மனநிலையை மாற்றி கொண்டிருக்கிறார், தொண்டர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டையும் சில பரபரப்பான விஷயத்தையும் முன்வைத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் இன்னும் அடுத்தடுத்து வெடிக்கப் போகும் பல பிரச்சனைகள். கட்சியினுடைய பெயர், சின்னம், இது ரெண்டும் ஓபிஎஸ்க்கு வரணும் அப்படின்னு அவர் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் பைலாவில் சொல்லியிருக்கிறதபடி பார்த்தா கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த சின்னமும் கொடியும் எனக்கு சின்னம், கட்சியுடைய பெயர் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் முட்டி மோதி தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய பதில் மனுவை ஓபிஎஸ் ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் கிடையாது. 10 மாவட்ட செயலாளர்கள் 10 முன்மொழிந்து வழிமொழிந்து என்னை செயற்குழு பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்து இந்த கட்சியிலேருந்து இன்றைக்கி தலைமை பொறுப்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எனக்கு எல்லாரும் தேர்ந்தெடுத்து தான் என்னை இந்த பொறுப்பில் உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆகவே இந்த கட்சியினுடைய பெயரும் சின்னம் கொடியும் பார்த்தீங்கன்னா, சின்னமும் பார்த்தீங்கன்னா இது எனக்குத்தான் சேர வேண்டும், நான் தான் இங்கே இருக்கிறேன், என்னை மீறி எதுவும் செய்துவிட முடியாதுன்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் அவரோட டீம் போய் கதறிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூழலில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பில் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பிற்கு என்ன ஒரு நம்பிக்கை, ஓபிஎஸ் தரப்பிற்கு என்ன ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கிறார்கள்.
தொண்டர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க, கூட இருக்கக்கூடிய ஒரு 4-5 முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அது போதுமா? தொண்டர்கள் பலம் தேவையில்லையா? தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? அது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்திலேயோ சரி, பல தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்புகள் அடிப்படையிலும் சரி, அவங்க கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கின்ற பொழுது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையை நாங்கள் ஏற்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இருந்தால் கட்சி வலுவாக இருக்கும். எந்த தேர்தலாக இருந்தாலும் அது திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது அப்படின்னு தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இப்போ அதிக அளவில் இருக்குது. நிர்வாகிகள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் தகுந்தாற்போல் நடந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறாங்க. இது வந்து 2 பேருக்கும் இன்றைக்கு மோதலாக வெடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் பல நெருக்கடிகளும் பல சிக்கல்களும் தொடர்ந்தால் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற பல கேள்விகளோடு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கையோடு இருக்கிற இரட்டை இலை சின்னம் கட்சியினுடைய பெயரெல்லாம் நமக்கு தான் வரும். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த பைலாவின் அடிப்படையில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த அடிப்படையில் பார்த்தா கூட நமக்கு தான் வந்து சின்னமும் கட்சியுடைய பெயரும் நமக்கு தான் கிடைக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இன்னைக்கு ஒரு உற்சாகமான எண்ணத்தோடு காண முடிகிறது. எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார்? அடுக்கடுக்கான பல நெருக்கடிகள் வருகின்ற போது பாஜகவை எதிர்கொள்ளணும். ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் வந்து தொடர்ந்து வலிமையாக வேற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாரு. சட்ட விதிமுறைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பைலாவை மீறி அவர் வந்து செயல்பட்டிருக்கிறார். இது வந்து தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் அதிமுக கட்சியினுடைய ஆவணங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எனக்குத்தான் இந்த முழு அதிகாரம் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், கட்சியினுடைய பெயரும் சின்னமும் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய பதில் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் நெருக்கடி, பாஜகவினுடைய அழுத்தங்கள் தொடர்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி எவ்வளோதான் கதறினாலும் இன்னைக்கு வந்து 2026 தேர்தலில் அவர் வந்து சந்திக்கிறதுங்கிறது பல சிக்கலை கொடுக்கும். சின்னம் கிடைக்காவிட்டால் தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இந்த சூழலில் கட்சியை ஒன்றுபடுத்தணுங்கிறது தான், கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிறது தான் அனைவருடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் கட்சி வந்து எனக்கு கொடுத்துருங்க, கட்சியினுடைய சின்னத்தையும் பெயரையும் எனக்கு கொடுத்துரு, நான் வந்து ஒரு தலைமை பண்பில் வரேன், எடப்பாடி பழனிசாமி மாதிரிலாம் நான் செய்யலைங்க, கட்சி வந்து ஒருங்கிணைக்கணும் தான் கேட்குறேன். அதற்காக கட்சியுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி ஒருவருக்கு மட்டும் இருந்தால் கட்சியை வந்து பாழ்படுத்தி விடுவார், சீர்வழித்து விடுவார். கட்சியை வந்து அழித்து விட்டால் மாபெரும் இயக்கத்தை மீண்டும் கட்டி காக்கணும் அப்படின்னா நம்ம தொண்டர்கள்லாம் ஒன்றிணைய வேண்டும். தொண்டர்கள்லாம் ஒருமித்த ஒற்றை குரலோடு நம்ம வந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய சூழல் வருகிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து அவருடைய கண்டனைகளை முன்வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம், கட்சியுடைய பெயர், யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பெரும்பாலும் அது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கின்ற போது இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இதை வந்து பொதுக்குழுவில் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து சட்ட விதிமுறை கட்சியுடைய பைலாவை எதிர்த்து மீறி செயல்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலடி தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கா ஓ பன்னீர்செல்வத்திற்கா? யாருக்கு? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.